அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஒருவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரே, இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே குழுமியிருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் மூலாதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதிலே நாம் ஒரு உறுதியான அறிவை பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களாகவும், அந்த 114 அத்தியாயங்களிலும் ஒட்டுமொத்த வசனங்களாக 6346 வசனங்கள் உள்ளது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த அத்தியாயங்களிலிருந்து, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம். 114 தொடங்கி இன்றைக்கி நாம் 80வது அத்தியாயம். சென்ற வாரம் நாம் ஒரு 15 வசனம் பார்த்துருந்தோம். சூரா 80. அபச, அவர் முகம் சுளித்தார், கடுகெடுத்தார், கோபம் கொண்டார், திரும்பிக் கொண்டார், அசட்டை செய்தார் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு வார்த்தை அபச அப்படிங்கிற ஒரு சூறாவை நம்ம பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட 15 வசனங்கள் வரைக்கும் அதை வேதத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது, கண்ணியமான வேதங்களில் இந்த குர்ஆன் மேன்மையானது, இந்த வேதம் தூய்மையானது, தூதருடைய கரங்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 16 என்ன சொல்கிறாரு? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கண்ணியமானவர்கள் மற்றும் நன்னெறியாளர்கள். மேலே சொல்லப்பட்டவங்களை பற்றி திருப்பி மேலே சொல்கிறார். தூதர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்ணியமானவங்க, நன்னெறியாளர்கள்னு சொல்கிறார். அது மாதிரி அவங்கள பின்பற்றக்கூடிய ஏனைய நம்பிக்கையாளர்களும் கண்ணியமானவர்களாகவும் நன்னெறியாளர்களாகவும் இருக்கின்றனர். திருப்பி அல்லாஹ் 17 சொல்கிறாரு, மானிடனுக்கு மனித வர்க்கத்திற்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய படைப்பு அவர் தான் படைச்சிருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறாரு. மனிதன் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு நாமளும் பார்க்க தான் செய்கிறோம். அவன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் எப்படி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவன் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அதுக்கெல்லாம் அவன் நன்றி செலுத்தும் முகமாக இருக்கிறானா அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நம்ம பார்க்குறோம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இல்லை, கடவுளை நினைக்கக்கூடியவங்களாக இல்லை, கடவுளை பற்றி பேசக்கூடியவங்களாக இல்லை, கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவங்களாக இல்லை, ஒரு தான தர்மத்தில் ஒரு ஆதரவு இல்லை, ஆதரிப்பது இல்லை, ஒரு அனாதையை ஆதரிப்பது இல்லை, நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லாத மனிதர்களாக எப்போவுமே கடுகடுன்னு இருக்கக்கூடியவங்க, எப்போவுமே ஒரு சரியான மனிதராக இல்லாத நிலைமையில் இருக்கிற எல்லாருமே நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்கங்கிறது பார்க்குறோம். இயல்பாக நாம் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு சாலையில் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு வழிகட்டால் நம்ம ஆர்வமாக பதில் சொல்லுவோம். அதாவது லேசாக சொன்னாலே அவருக்கு புரிஞ்சாலும் இன்னும் அழுத்தி வேறு தெளிவாக சொல்கிற மாதிரி அவர் புரியலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கி காண்பது அரிதாக இருக்குது. அதான் ஒரு விஷயத்தை கேட்கும்போது இந்த முகவரி எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அதை தெரிஞ்சோ தெரியாமலோ லெஃப்ட்டு ரைட்டு இங்கே போய் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் உண்மையிலே அது அந்த பாதை இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் போனதுக்கப்புறம் கேட்டால் தெரியும் இது இங்கே இல்லைங்க, அது அங்கே இன்னொரு சொல்லுவான். அப்போ ஏற்கனவே ஒருத்தன் சொன்னானே எப்படி அப்படின்னு கேட்டால் ஏதோ கேட்டதுக்காட்டி அவன் சொல்லியிருக்கிறான். தெரியாதுன்னு சொல்கிறது வெட்கப்படுறான் மனிதன். ஒரு விஷயத்தை கேட்கும்போது இது எனக்கு தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை வெட்கப்பட்டு அடிச்சிடறான். நேராக போய் போ, லெஃப்ட்டு போ, ரைட்டு போ, இந்தியான்னு சொல்லி விட்ருவான். ஆனால் உண்மையிலே அந்த முகவரி அங்கே இருக்காது. இப்படி மனிதர்களில் மோசமானவர்களாக இருக்கக்கூடிய பார்க்குறோம். அல்லாஹ் தான் அதை தான் சொல்கிறார். நன்றி கெட்ட மனிதனாக இருக்கிறத பற்றி சொல்கிறார். மனித வர்க்கங்களில் மானிடனானவன் மானிடனுக்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் நன்றி கெட்ட மனிதனை. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நமக்கு. நன்றி கெட்டவன் இருக்கிறான் அப்படின்னா என்ன, நீ எப்படி இருக்கணுங்கிறது ஒரு அட்வைஸ் அதில் இருக்குது. நாம் அவங்கள போல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதை சொல்கிறார். மனுஷன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அந்த கேட்டதில் நீ சேர்ந்துடாத, நீ ஒழுங்காக இருந்துக்கோ, உனக்கு வழங்கப்பட்டதை அல்லாஹ் உனக்கு அளித்த ஆசீர்வாதங்களை அருட்கொடைகளை எண்ணிப்பார்,
உன்னுடைய பார்வை திறன் என்ன, கேட்கும் திறன் என்ன, உன்னுடைய வாழும் திறன் என்ன, நீ இயங்கும் திறன் என்ன, நுகரக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாரு, சுவைக்கக்கூடிய நாவுகளை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ மக்கள் பாரு, காது இருக்குது கேட்காதவங்களா இருக்கிறாங்க. காது இருக்கும், நம்மளால் பேசுவோம், அவங்களுக்கு புரியாது, கேட்காது, பாதி கேட்டு பாதி கேட்காம இருப்பாங்க. திரும்ப நம்மகிட்ட என்னன்னு திருப்பி கேட்பாங்க. ஒழுங்காக புரிய வைக்க முடியறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்காது. சொன்னோன்னு புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு வயசானவங்களை சொல்ல வரேன். அப்போ காது இருந்து கேட்காதவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறாரு. அப்படி ஒன்று நாம் நினைத்து பார்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறதுக்கு தான் மற்ற மனிதரை பற்றி அதில் பேசுகிறார். மானிட வர்க்கத்துக்கு கேடு. யார் எந்த மாதிரி மனித வர்க்கம் கொண்டால் நன்றி கெட்ட மனித வர்க்கம் சொல்கிறார். அல்லாஹ் வழங்கிய நமக்கு ஆரோக்கியமான உடல், நல்ல கைகால், திடகாத்திரமான ஆரோக்கியம், நல்ல வாழ்வு, நல்ல பணி, நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, எவ்வளோ ஒரு மனித வர்க்கமாக நாம் இருக்கிறது. ஒரு பாவம் செய்த அந்த ஆதி பாவத்தின் போதே எல்லாம் நரத்தில் போடாமல் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார, அதுக்காக எவ்வளோ பேர் நன்றி சொல்லணும். நம்ம இப்படி நிறைய நமக்கு செஞ்சுருக்கிறார். நம்மளால் சொல்ல முடியாது, அந்த வார்த்தையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரங்கள் ஏராளம் தாராளம். அவைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறது தான் நாம் இதில் கற்றுக்கொள்கிறோம். யாருக்கு கேடுன்னு சொல்கிறாரு? மானிடனுக்கு கேடு தான், மனித வர்க்கத்துக்கு கேடு. அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நன்றி கெட்ட மானிடனுக்கு கேடு, அவனுடைய விதி நரகமாக இருக்கும். அந்த நரக வாழ்க்கை தொடர்ச்சியாக இருக்கும், முடிவுறாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறாரு, எதிலிருந்து அவன் அல்லாஹ் அந்த மனிதனை பற்றி சொல்லும்போது எதிலிருந்து அவர் அவனை படைத்தார். ஒரு கேள்வி கேட்குறார். நம்ம நன்றி கெல்லாமல் இருக்கிறானே, நன்றி கெட்டவனாக இருக்கிறானே, அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். சிந்திக்கணும்ல. நாம் இருக்கிறோம், இன்றைக்கி ஒரு பேசக்கூடிய மனுஷனாக இருக்கிறோம், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறோம், இயங்கக்கூடியவனாக இருக்கிறோம், எல்லா திறன் நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறாரு. நாம் ஒரு காலத்தில் என்னவாக இருந்தோம் அப்படின்னா, நாம் ஒரு இரத்தத்துக்கு முன்னால், ஒரு உணவுப் பொருளுக்கு முன்னால், அந்த உணவு மண்ணுக்கு முன்னால் என்னவாக இருந்தோம் என்று சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. நாம் யார் அப்படின்னா தெரியவே தெரியாது. நம்ம மண்ணாக இருந்திருக்கிறோம், அது ஒரு தாவரமாக வளர்ந்துருக்குது, அது தின்னப்பட்டு ரத்தமாக மாறியிருக்குது, ரத்தம் ஒரு விந்தா அணுவாக மாறிடுது, விந்தணு ஒரு குழந்தையாக தரிக்குது, குழந்தை பலகீனமாக இருந்து பலம் பெறுகிறது. எல்லாமே அடுத்தடுத்து அல்லாஹ் நமக்கு செய்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய உருவாக்கம் அல்லாஹ் நம்மளை செஞ்சுருக்கிறாருன்னா நாம் எவ்வளோ பெரிய நன்றி உடையவங்களாக இருக்கணும், நன்றி கடமை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் நினச்சிட்டே இருக்கிறது தான். அவர் நினைக்கிறது, அவரை புகழ்வது, அவரை மெச்சுவது, அவரை துதிப்பது, அவர் புகழ் பாடுவது, அவரை வழிபடுவது, அவரை மட்டும் வழிபடுவது, அவரை மட்டும் தனித்து வழிபடுவதுன்னு நிறைய நமக்கு அமல்கள் எல்லாம் வச்சுருக்கிறார். அதை செய்வதன் மூலமாக தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் நம்முடைய ரட்சகருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நினச்சி பார்க்குறோம்ல, அல்லாஹ் எவ்வளோ வழங்கியிருக்கிறார், எவ்வளோ மக்கள் மத்தியில் நம்மளை சிறப்பாக்கி வச்சுருக்கிறார். நம்ம கீழே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, வாழ்வதற்கு ஒழுங்கான இடம் இல்லை, சரியான வீடு இல்லை, ஒழுங்கான உணவு இல்லை, சரியான ஆடை இல்லை, அழுக்கான ஆடைகள், குளிக்க தண்ணி இல்லை, ஒதுங்க இடம் கிடையாது. எவ்வளவு பிரம்மாண்டம். நாம் வரோம், வேலையை முடிச்சுட்டு இரவில் டின் சாப்பிட்றோம், நம்ம அதுக்கு பிறகு படுக்கை அறைக்கு போனோம்னா எப்படி ஒரு நிம்மதியான ஒரு இடமா இருக்குது அது, அந்த படுக்கக்கூடிய அறையில். அப்போ அதை எவ்வளோ அது நம்ம உடம்பே நம்ம அதை உணருது. அந்த விஷயத்தை எவ்வளோ கஷ்டமாக வந்துட்டு வீட்டில் வாரோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், திருப்பி ரெஸ்ட் ரூம் இப்போ படுக்கறைக்கு போகும்போது அங்கே ஒரு சுகமான ஒரு ரூமாக இருக்குது. அது இது மாதிரி வாழ்க்கை எல்லோரும் கிடச்சிருக்குதா அப்படின்னா அது இல்லை. நம்ம கீழே ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை விட நம்மை எல்லாம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நாம் எப்போ நன்றி செலுத்துவோம், அதை உணரும் போது செலுத்தணும். எப்போ நம்ம அந்த அறைக்குள்ளே போகும்போது சில்லுன்னு இருக்குதோ அதை நம்ம உணர்கிறோமோ, அல்லாஹ் எவ்வளோ பெரிய மகத்துவம் நம்ம வழங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி பார்த்து அங்கே நாம் அல்லாஹ் புகழணும். அதுதான் நன்றி செலுத்தும் ஒரு விஷயமா இருக்குது. இப்படி நன்றி செலுத்துவதற்கு ஏராளமான வழிமுறை நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த நன்றியின் மூலமாக நாம் நம்ம ரட்சகருக்கு நன்றி செலுத்தியதன் மூலமாக நமக்கு அவர் ஏராளமாக தாராளமாக திருப்பியும் தர்றாரு. எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ, நினைவு கூறுறோமோ, நமக்கு அல்லாஹ் நம்ம நினைவு கூறக்கூடிய இருக்கிறார். அவர் நம்மை நினைக்கும் பொருட்டு நாம் அவர் நினைவு கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு ஏராளமாக வழங்குவேன் அப்படிங்கிற வாக்குறுதி கேட்கிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் நிறைய வழங்குவேன்கிறார். மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் குறையுது. நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே பாவம் செஞ்சு வெக்கமாக இருக்கும். நமக்கே ஒரு விஷயத்துக்கு தப்பு பண்ணுறோம், அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குறோம், உண்மையிலேயே வருத்தப்படுறோம், திரும்பவும் அந்த பாவம் நமக்கு முன்னால் வரும் பொழுது நமக்கு வெக்கமாக இருக்கும்.
இதை தானடா நேற்று செஞ்சோம், இதுதான் நேற்று மன்றாடணும், இதுக்கு தான் நம்ம வருந்தினோம், இதுதான் நம்ம அழுதோம், திரும்ப அதே மாதிரி எப்படி செய்ய முடியும்? நம்மளை தடுக்கும். எது? பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக. ஸோ அந்த மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நம்ம பிரச்சனை நம்ம அந்தஸ்து அடைகிறோம். நம்மளை அவர் மன்னிக்கிறாரு, அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே மீட்டு கொள்கிறாரு. நம்முடைய ஆன்மா ஒரு திருப்தியான ஒரு ஆன்மாவாக இருக்குது. மறுமையில் நமக்கு சிறந்த அந்தஸ்தை வழங்குறாரு, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. முடிவராத வாழ்க்கையாக அது இருக்குது. அது ஆன்ம ரீதியான வாழ்க்கை, மனித உடல் மாதிரி பிறந்து இறக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. எவ்வளோ அற்புதங்கள் அங்கே அல்லாஹ் வச்சுருக்கிறாரு. நாம் அந்த பூமியிலேயே பார்க்குறோம் அவருடைய அட்கொடைகள், விதவிதமான உணவுகள், விதவிதமான குடிப்புகள், விதவிதமான அனுபவிப்புகள், நான் மகிழ்ச்சி அடைவதற்கு சில காட்சிகள் எல்லாம் இங்கே பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அங்கே போட்டு வச்சுருப்பார். அது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, கற்பனை செய்ய முடியாது. கற்பனைக்கு எட்டாத அந்த அதிசய உலகம், அது அங்கே போனால் தான் நம்ம பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும் இல்லையா? அந்த வாழ்க்கைக்கு நம்மளை தயார் பண்ணணும்னா நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அதுதாங்க அல்லாஹ் ஒரு வரியில் சொல்கிறாரு, மானிடனுக்கு கேடுதான், அவன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவனை பொறுத்த வரைக்கும், நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நன்றியுள்ள ஒருத்தராக இருக்கிறாங்க, அவங்க அதனுடைய பலனை அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நீ நன்றியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் திருப்பி வாசனத்தை சொல்கிறார். அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் அப்படிங்கிற கேட்குறார். அப்போ அதை நினச்சி பார்த்தா நமக்கு போதும், ஒன்று போதும். அது நாம் எப்படி உருவானோம் நினச்சி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்றுமே இல்லாமலிருந்து நம்ம எல்லாம் படைச்சிருக்கிறாரு. இவ்வளோ பிரம்மாண்டமான உலகத்தில் நம்மளை வாழ வச்சுருக்கிறாரு. நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஆடைகள் வழங்கியிருக்கிறாரு. நல்ல பேசக்கூடிய மனுஷனை ஆக்கி வச்சுருக்கிறாரு. இப்படின்னு நிறைய அந்தஸ்து நல்லா வழங்கியிருக்கிறார். அப்போது இதுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய இருக்கணுங்கிறத நாம் இதில் விளங்கிக்கிறோம். ஒரு சிறு துளியிலிருந்து, அவனுக்கு தெரியலன்னா திருப்பி சொல்கிறார் அல்ல, எதிலிருந்து படைக்கப்பட்டான்னு கேட்டாலே அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னும் அதை தெளிவாக, ஏன்னா எல்லாம் விளக்கக்கூடியவராக இருக்கிறார்ல. இந்த குரானில் எதையுமே விட்டு விடாமல் விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வச்சுருக்கிறார். வெறும் வார்த்தை சொன்னாலே அது போதும். திருப்பி அதை விவரிக்கிறாரு. ஒரு சிறு துளியிலிருந்து அவர் அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன துளியிலிருந்து தான், இரத்த துளியிலிருந்து அல்ல என்ன செய்கிறாரு, அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார். அந்த துளியில் என்ன இருக்குது? அந்த துளியில் ஒரு கண்ணை பார்க்க முடியுமா? ஒரு காதை பார்க்க முடியுமா? ஒரு மூக்கை பார்க்க முடியுமா? ஒரு வாயோ பல்லையோ பார்க்க முடியுமா? எல்லாம் வெவ்வேறு பொருள். தோல் வேறு மாதிரியான பொருள், தோலுக்குள்ளே சதை வேறு மாதிரியான பொருள், பல் ஒரு திடமான பொருள், நாக்கு ஒரு மென்மையான பொருள் இல்லையா? நம்முடைய முடிகள் ஒரு மிருதுவான ஒரு பொருள். இப்போ விதவிதமாக நம்முடைய விரல்களை பாதுகாக்கக்கூடிய நகங்கள் அது ஒரு விதமான தன்மை உள்ள ஒரு பொருளாக இருக்குது. இப்படி பலவிதமான பொருள்கள் கலந்த ஒரு உடல். இந்த உடல் எங்கே இருந்துச்சுன்னா அந்த துளியில் இருந்துச்சு. இந்த துளியை கிண்டி பார்த்தா நமக்கு தெரியுமா இதில் ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த துளியிலிருந்து, ஒரு சிறு துளியிலிருந்து அவனை படைக்கின்றார். படைப்பே ஒரு பெரிய அற்புதம். ஒரு சிறு துளியிலிருந்து ஒரு மனிதனாக உருவானதே மிகப்பெரிய அற்புதம். கடவுளை வழிபடுவதற்கு, அவரை அடையாளம் காண்பதற்கு, அவருக்கு நாம் சிரமடிவதற்கு அந்த ஒன்றே பெரியதாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு நிறைய அற்புதம் கொடுத்துருக்குறார் இல்லையா? ஒரு மண்ணில் விதையை போட்டால் விளையுது, பயிராகுது, செடியாக இருக்குது, பூக்களை தருது, காய்கறிகளை தருது, பழங்களை தருது, உண்ணத்தக்க கடிகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. இப்படி படைப்பின் விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்மளை பற்றி நம்மளை சிந்திக்க சொல்கிறார். எதிலிருந்து படைத்தான் அப்படிங்கிறத படைத்தாருங்கிறத கேட்குறாரு. சிறு துளியிலிருந்து அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார்கிறார். சும்மா வெறும்னா அந்த படைப்புனா அப்படி வெறும் மனித படைப்படி அந்த மனுஷனை வடிவமைக்கின்றார். எப்படி வடிவமைச்சிருக்காரு பார். உலகத்தில் எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தரை போல் இன்னொருத்தர் இருக்காங்களா? எவ்வளோ வித்தியாசம். கண்ணுன்னு நம்ம சொல்லணுமா, எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி அமைப்பு கிடையாது. நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். நம்ம நினச்சிட்டு ரெண்டு கண், ஒரு மூக்கு, ஒரு வாய் அப்படின்னு. ஒருத்தன் வாய் மாதிரி இன்னொருத்தன் வாய் கிடையவே கிடையாது. எல்லாம் வெவ்வேறு, ஒரு வாய் தான். ஆனால் அது எவ்வளோ ஷேப் இருக்குது தெரியுமா? அதுக்கு ஒரு மூக்கு ஒரே மாதிரியாக இருக்குது. எவ்வளோ ஷேப் இருக்குது தெரியுமா? அந்த மூக்கில் தடிமனாக இருக்குது, குண்டாக இருக்குது, உருண்டியாக இருக்குது, நீளமாக இருக்குது, அகலமாக இருக்குது, பட்டையாக இருக்குது, விதவிதமாக இருக்குது. ஒரு தாயும் மகளையும் பார்த்தா ஒரே மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்க அம்மா மாதிரி மூக்கு, அம்மா மாதிரி கண் சொல்ல முடியுமா? கிட்ட வச்சு கம்பேர் பண்ணால் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது அவங்கவுங்க கிட்டக்கிறது பார்த்தவங்களுக்கு தெரியும். வெறுமனை சும்மா பாப்பா மாதிரி இருக்காங்க, அம்மா மாதிரி இருக்காங்கன்னு பேசுகிறோம். அதில் சாடை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கே தவிர, ஆனால் உண்மையிலேயே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மூக்கு, வாய், கண் கிடையாது. வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. ட்வின்ஸாக இருந்தால் கூட ரெட்டை பிள்ளைன்னு சொல்லுவோம். ஒரு ரெட்டை பிள்ளை ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பிள்ளை கிட்ட வச்சு பார்த்தா தெரியும். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்களோ அவனுக்கு தெரியும்
எது தன்னுடைய மனைவி, எது தன்னுடைய குழந்தையா நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது, இல்லாமல் இல்லை. நாம் அதை கண்டுக்கிறது இல்லை. படைப்பு அப்படின்னா அப்படி 2 கை 2 கால்னு பார்க்குறோம். ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் கை கிடையாது, ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் கால் கிடையாது, ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் உடம்பு கிடையாது. அந்த ஷேப்பே வேறு. அதுதான் நல்லா வடிவமைக்கிறேங்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கை ரேகை தான் வித்தியாசம் நினச்சிட்ருக்குறோம், ஒருத்தருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னு. நல்லா வடிவமைக்கிறாருன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக வடிவமைக்கிறார். யாரை மாதிரி யாருமே கிடையாது. யாருக்கு இருக்கிற உறுப்பு மாதிரி இன்னொருத்தர் உறுப்பு கிடையாது. எல்லாமே வித்தியாசம் இருக்குது. கண், மூக்கு, வாய், காது, நம்முடைய கைகள், விரல்கள் எல்லாமே வித்தியாசம் இருக்கும். அப்படிப்பட்ட படைப்பாளர் ஒரு சிறு துளியிலிருந்து அவர் படைக்கின்றார் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அவர் அவனை படைக்கின்றார், மேலும் வடிவமைக்கின்றார். பல்வேறு விதமாக அல்லாஹ் வடிவமைச்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நாம் வாழ்வதற்கு ஏற்ப வடிவமைச்சிருக்கிறார். நமக்கு முகம் எங்கே இருக்கணும், முதுகு எங்கே இருக்கணும், கால் எங்கே இருக்கணும், கை எங்கே இருக்கணும். நம்ம எல்லா படைப்பும் அப்படியா பார்க்குறோம்? ஒரு பாம்புக்கு கால் இருக்குதா? ஆனால் அது ஊர்ந்து செல்லுது. தன்னோட வயிறுகளால் ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்பு அது இருக்குது. கால்நடைகளை பார்க்குறோம். 4 கால் உள்ள ஆடு, மாடு, ஒட்டகன்னு பார்க்குறோம். நம்ம 2 கால் நம்ம நடக்கிறோம். மாட்டுக்கு தான் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி 2 நாள் நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாட்டுக்கு 4 கால் இருக்குது. எவ்வளோ விதவிதமாக எல்லாம் படைச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே முகம் இருக்கா? ஆட்டுக்கு முகம் வேறு, மாட்டின் முகம் வேறு, ஒட்டகத்தின் முகம் வேறு, நாயின் முகம் வேறு, பன்றியின் முகம் வேறு. இப்படி எவ்வளவு வித்தியாசமாக இருக்குது. முகம்ங்கிறது 4 கால் தான் எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்கும் ஒரே விதமாக வடிவத்திருக்கிறா. எவ்வளோ பெரிய படைப்பாளர் அவர் இருக்கிறாரு. அவருடைய மகத்துவம் நமக்கு புரியுதா மக்களுக்கு? அதை நினச்சி பார்த்தா நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகிடுவோம். ஏன்னா எல்லா வல்லமையும் உள்ள ஒருவராக இருக்கிறார், எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ரட்சகருக்கு நாம் அடிபணியக்கூடியவர்களாக, சரண்டையக்கூடியவர்களாக, அவரை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக இருந்து நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறது தான் நாம் இதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒரு சிறு துளியிலிருந்து அவர் அவனை படைக்கின்றார், மேலும் வடிவமைக்கின்றார். வடிவமைப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் உட்கார்ந்து யோசிச்சா தான் தெரியும். இப்படி கடவுளை பற்றி யோசிப்பது தான் நன்மையே. கடவுளை பற்றி நாம் சிந்திப்பது தான் அவருக்கு நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சி நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தடித்தவர், இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர், நம் அருகில் இருப்பவர், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர், எங்கும் நிறைந்தவர், எதையும் செய்பவர், எல்லாம் வல்லவர், நம்பிக்கையாளர்களை நேசிக்கக்கூடிய ஒருவர், கொடையாளர், வெற்றி அளிப்பவர். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளான, வளமான வார்த்தைகளான இந்த குர்ஆன் அபஸ வத்தவல்லா என்று தொடங்கக்கூடிய ஒரு அபஸ என்ற வார்த்தையை கொண்ட ஒரு சூரா. அதில் நாம் வசனம் 19 வரைக்கும் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சி 20 நாம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார் அப்படின்னு சொல்கிறார். மனிதனை எதிலிருந்து படைத்தார்னு கேள்வி கேட்குறாரு. சிறு துளியில் இருந்துங்கிற விடையை அல்லாஹ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அவனை படைத்து வடிவமைக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். இப்படி மனிதனை உருவாக்கிக்கிட்டு அவர் சும்மா விடாமல் எப்படி செய்கிறாரு பாரு. பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார் அப்படிங்கிற சொல்கிறார். நமக்கு ஒரு பாதையை சுட்டி காட்டியிருக்கின்றார். எது சரியான பாதை, எது தவறான பாதை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு வேதத்தை நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார். இந்த குர்ஆன், அந்த வேதம் எல்லாருடைய கரங்களிலும் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே அதை பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ பின்னர் அவன் சரியான பாதையை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சுட்டி காட்டுகின்றார். பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். அப்போ படித்ததுக்கப்புறம் சும்மா விடாமல் இந்த உலகத்தில், பூமியில் கொஞ்ச கால வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் அவன் வாழுவதற்கு ஒரு வழிகாட்டியை இங்கே வழங்கியிருக்கின்றார். அதை சுட்டி காட்டுகின்றார். ஒரு தூதர் மூலமாக அது இருக்குது. இந்த குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் தொடர்ச்சியாக 2வது அத்தியாயத்தில் அல் பக்ராலே பார்க்குறோம். ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுங்கெல்லாம் நம்ம சொல்லும்போது அவனுக்குரிய பாதையை, அவன் என்ன பாதை நடக்கணுங்கிறத சுட்டி காட்டுகின்றார் அப்படின்னு சொல்கிறார். இந்த குர்ஆன் படித்தா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம நடக்க வேண்டிய பாதை எதுன்னு.
எல்லா 2 விதமான பாதை இருக்குது. சரியான பாதையிலையும் போகலாம், தவறான பாதையிலையும் போகலாம், நம்முடைய சுதந்திரம்தான். ஆனால் சரியான பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார் குர்ஆனில். கடவுளை மட்டும் அடையக்கூடிய பாதையை, அவரை மட்டும் வழிபட்டு அவரை அடையக்கூடிய பாதையை நமக்கு அவர் இங்கே குர்ஆனில் சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டி இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு வாழ்க்கை இருக்குது. இந்த சோதனை கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவர்ங்கிறத பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் அங்கே இருக்கிறோம். கடவுளை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிறத வெறுமனை வாயில் சொல்லாமல் வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடில் செய்கிறது. நாம் எப்படி நடந்து கொண்டால் நாம் வெற்றி பெறுவோம், நம்ம சில ஐடியா பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி கடவுள் தான் நம்மளை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும். அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் அங்கே இந்த வேதத்தின் மூலமாக சுட்டி காட்டுறாரு. அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் ஆழ்த்துகின்றார் அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் நாம் நிச்சயமாக என்ன செய்ய போகிறோம்? அந்த பூமியில் மரணிக்க போகிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் மரணிக்க போகிறோம். அந்த மரணத்திற்கு பிறகு இந்த பூமிக்குள்ளே நாம் அடக்கம் செய்யப்பட போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இது நினச்சே தான் வாழணும். நம்ம இந்த வாழ்க்கை எப்பவும் இதே மாதிரி இருக்காது. இதே மாதிரி நமக்கு ஆரோக்கியம் இருக்காது. இதே மாதிரி நமக்கு திடகாத்திரம் இருக்காது. இதே மாதிரி உணவு நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்காது இல்லையா? இதே வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்காது. ஒரு காலத்தில் நாம் ஒன்றும் இயலாமல் போயிடுவோம். நம்முடைய காரியத்தை நமக்கு செய்ய முடியாது. எப்படி ஒரு குழந்தையை இப்போ நம்ம பராமரிக்கிறோம், அந்த குழந்தையை கழுவுறதோ, அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதோ, அதனுடைய கழிவுகளை சுத்தம் செய்கிறதோ குழந்தைக்கு தெரியுமா? அது தொட்டியில் போட்டால் அங்கேயே ஜலம் கழித்து அங்கேயே மலம் கழித்து கிடக்கும். அது அப்படியே கிடந்தால் என்ன ஆகுது? அது ஆரோக்கிய கேடு இந்த குழந்தைக்கு. அப்போ நாம் என்ன செய்யறோம்? அந்த குழந்தையை நாம் பராமரிக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் செய்ய முடியாது. இதே நிலைமை நமக்கே வரும். பின்னால் ஒரு காலத்தில் இயலாமல் போகும்போது நம்முடைய காரியத்தை நாமளே செய்ய முடியாது. நம்முடைய மலை ஜலத்தை நாம் கழிக்கும்போது நம்மளால் சுத்தம் செய்ய முடியாது. நமக்கு ஒரு அரிப்பு வந்துச்சுன்னா சொரிய முடியாது. ஒரு தலையில் பெயின் கடித்தா நம்மளால் அதை கையை விட்டு எடுக்க முடியாது. அசைவற்ற நிலையில் கிடக்கக்கூடிய நிலம் நமக்கு இருக்குமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு அதை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் மரணத்தில் ஆழ்த்தப்படுவீர்கள். அப்போது நமக்குன்னு ஒரு இயலாத காலம் இருக்குதுன்னு நினச்சி வாழணும். அப்போ அதுக்கெல்லாம் யார் உதவி செய்வா அப்படின்னா நம்ம கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார். நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருந்தாலும், சொந்த பந்தம் இருந்தாலும், பெத்த பிள்ளை இருந்தாலும், கடவுள் அருள் இருந்தால்தான் அவர்கள் நம்மை கவனிப்பார்கள். சில பேர் நினச்சிக்கிறாங்களே, நிறைய பிள்ளையை பெற்றுட்டோம் நமக்கு உதவி இருப்பான், நிறைய பிள்ளையை பெற்றுருக்குறோம் நமக்கு அவன் நிறைய தருவான், நம்ம நல்லா வாழலாம். இதெல்லாம் கனவு கோட்டை தான். உண்மையில் கடவுள் நாடினால்தான் அவனே நம்மளை கவனிப்பான். நம்மை கவனிக்க வேண்டும் என்ற விதி கடவுள்கிட்ட இருக்குது. அப்போ நமக்கு மூளை என்னென்னா அங்கே அல்ல, அங்கே அவர் தான். நம்ம பற்றி பிடிக்க வேண்டிய ஒரே ஒருவர் அந்த அல்லாஹ் மட்டும்தான். அவரை பிடிச்சிட்டு இருந்தால் தான் நாம் வெற்றி அடையுமே தவிர அவரை விடுத்து அவருடைய அடியார்களை பிடித்து கொண்டிருந்தால் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அது தோல்வியைத்தான் அடைய முடியும். ஏன்னா அது இணை வழிபாட்டின் அங்கமாயிடுது. கடவுளை தவிர இவன் என்னை காப்பாற்றுவான், கடவுளை தவிர என் சொத்து என்னை காப்பாற்றும், கடவுளை தவிர இந்த தொழில் என்னை காப்பாற்றும், கடவுளை தவிர என்னுடைய பணி என்னை காப்பாற்றும், கடவுளை தவிர என்னுடைய சம்பளம் என்னை காப்பாற்றும். அப்படி நினைக்கிறதெல்லாம் என்னது? இணை வழிபாட்டின் அங்கமாயிடும். கடவுளை தவிர யாரும் காப்பாற்ற மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. நீ சொன்ன எல்லா விஷயங்களும், தொழிலாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், உன்னுடைய சொத்தாக இருக்கட்டும், உன்னுடைய உறவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்போ உன்னை காப்பாற்றுவாங்கன்னா கடவுள் நாடும்போது தான் காப்பாற்றுவாங்க. கடவுள் நாடலைன்னா ஒன்றுமே நடக்காது. கரெக்டாக? அப்போ நம்முடைய விடாப்புடி எங்கே இருக்கணும்னா கடவுளை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவர் தான் நமக்கு மீட்சியை தரக்கூடியவர், காக்கக்கூடியவர், வழங்கக்கூடியவர், கண்காணிக்கக்கூடியவர், நம் அருகில் இருக்கக்கூடியவர், ஆறுதல் வழங்கக்கூடியவர். எத்தனை கோடி சொத்து இருந்து இடத்துக்கு, எவ்வளோ நிறைஞ்சி இருந்துக்கு நம்மளால் திங்க முடியணும்ல? திங்க முடிகிற சூழ்நிலையில் நம்ம எடுத்துக்கு அதை வச்சு என்ன செய்யா? பெரிய பங்களா இருக்குது, ஒத்தையாக இருக்கிறோம், நடமாட முடியலை, என்ன செய்ய பங்களா வச்சு? அது சுகமா? அது சுகம் கிடையாது. இப்படி நாம் அனுபவிக்க கூட முடியாமல் போயிடும் நிறைய இருந்தும் கூட. அப்போ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். அப்போது இந்த உலகத்தில் மரணம்ங்கிறது ஒன்று இருக்குது, இயலாமை நமக்கு ஒன்று இருக்குது. நம்ம சமாதியில் பூத்தப்பட போகிறோம் அப்படிங்கிற நினைவோடு நாம் இருந்தோம்னா நாம் கடவுளை நினச்சிக்கிட்டு இருப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவர்கிட்ட பெற்றுக்கொண்டே இருப்போம், எல்லாத்தையும் அனுபவிப்போம். இந்த உலகத்தில் நன்மை அனுபவிப்போம், மறுமையில் நன்மை அனுபவிப்போம். எதன் மூலம்?
கடவுளை நினைவில் கொள்வதன் மூலமாக, அவருக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக, அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நாம் இதை அடைய முடியும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து கொண்டால் பெரும் கஷ்டம், பெரும் துன்பம். பின்னர் மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். அவர் நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார். எப்போ அவர் நாடுறாரோ அப்போ அந்த சமாதியிலிருந்து உயிர் தெழுப்புவார். அது கேரண்டி, உத்திரவாதம், எந்த டவுட்டும் கிடையாது அதில். ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த படைத்த ஒன்றை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புறது கஷ்டமானு கேட்டால் கஷ்டமே கிடையாது. இல்லாமல் இருந்து ஒன்று படைப்பது தான் கஷ்டம். அதையே அவர் இலகுவாக செய்கிறார் இல்லையா? ஒவ்வொரு படைப்பும் நம்ம பார்க்குறோம். தண்ணி எதிலிருந்து படைக்கப்பட்டது, காற்று எதிலிருந்து படைக்கப்பட்டது, பூமி எதிலிருந்து படைக்கப்பட்டு சொல்ல முடியுமா? அவர் ஆகும்பார், குன் ஆகுக அப்படின்னு அது ஆகிடும். அது காற்றாக இருந்தாலும் சரி, கரண்டாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, அவருடைய மூலப்பொருள் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாம் அறிஞர் அவராக இருக்கார். மூலப்பொருள் இருந்தால் தான் உருவாக்க முடியுங்கிறது நம்ம சொல்கிறது. எதுவுமே இல்லாமல் உருவாக்குவார். அவர் தான் இரட்சகர், அவர் தான் படைப்பாளர், அவர் தான் கடவுள், அவர் தான் அல்லாஹ், அவர் தான் இறைவன். எல்லா வல்லமையும் உள்ள ஒருவர், எல்லாம் அறிந்தவர், கண்காணிக்கக்கூடியவர், ஒவ்வொரு படைப்பையும் எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர். எதுவுமே அவர் அறியாமல் இல்லை. நமக்கு தான் ஒரு புடி மண்ணை என்ன தெரியாது. ஒரு புடி நம்ம எடுத்தோம்னா எத்தனை மண்ணுங்கிறது அவர் சொல்லிடுவார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள இரட்சகர். அந்த இரட்சகருக்கு நாம் சரணடைந்து அடிபணிந்து அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபட்டு நம்முடைய மீட்சியை அடைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இங்கே அவர் நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார்கிற ஒரு உத்திரவாதம், கேரண்டி மிக நிச்சயமாக இருக்குது. நாம் நிச்சயமாக அதை அடைய போகிறோம். அந்த வாழ்வில் அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். இந்த நிகழ்வுலாம் இருக்குதுங்கிறத நமக்கு நினைவுபடுத்துகிறார் அல்லாஹ். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னா நினைவூட்டக்கூடியதுன்னு சொல்கிறார். இது ஒரு சம்பவம். நிறைய நினைவூட்டக்கூடிய விஷயம் குர்ஆனில் இருக்குது. நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மரணம், நம்ம அடங்கப்படுறது, மீண்டும் உயிர்வெழுத்து எழுப்பப்படுவது அப்படிங்கிறது ஒரு நினைவூட்டலாக இருக்குது. அந்த இதெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறாரு? அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நிறைய கட்டளைகள் சொல்லுகிறார். இந்த பூமியில் அவரை மட்டும் வழிபடுங்க, நேர்மையாக இருங்க, உண்மையை பேசுங்க, அறிந்து கொண்டே பொய்யை கலக்காதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்கிறார். சரியான பொருளை விற்கணும், ஏமாற்றுதல் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடியவங்களுக்கு கேடுதான்ங்கிறத சொல்கிறாரு. நன்றி இல்லாமல் இருக்கவங்களுக்கு மனிதர்களுக்கு கேடுங்கிறத சொல்கிறாரு. இப்படி ஏராளமான விஷயங்கள் நமக்கு எல்லாம் சொல்லி கட்டளைகள் நம்ம வச்சுருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி தான், நாம் இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அழிவு கிடையாது, நமக்கு ஒளிந்து கொள்ளுதல் கிடையாது, நமக்கு தப்பித்தல் கிடையாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இப்படி தாங்கிறத அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த வாழ்க்கையில் சமாதிக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்ங்கிற கட்டளை சொல்கிறார். இந்த குர்ஆனில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த கட்டளைகளை ஆதரித்து நடக்கணுங்கிறத அல்லாஹ் நம்ம கட்டளையாக சொல்கிறாரு. அதை செய்யக்கூடிய நல்ல நன்னெறியான மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்யணும். அவரை மட்டும் நம்முடைய இறுதி காலம் வரை அவரை மட்டும் நாம் கலப்படமின்றி வழிபட்டு அவருடைய பாதையை பின்பற்றி நம்முடைய பாவங்கள் மன்னித்த நிலையிலே நம்மை மீட்டுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு அந்த மேலான வாழ்வை அளிப்பதற்கு அருளும் கிருபையும் செய்வாராக நான் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ்.